இன்டீரியர் ஆஃப் தி எர்த் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. ஆல்ரெடி இதில் நம்ம எர்த்துடைய லேயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். க்ரஸ்ட், மேண்டல் அண்ட் கோர். அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து த எர்த் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். எர்த் மூமெண்ட்ஸ் என்னும்போது பூமிக்கு மேலே நடக்கக்கூடிய நகர்வுகள், அதுதான் வந்து எர்த் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த லித்தோஸ்பியர் இஸ் broken into a number of plates. இந்த லித்தோஸ்பியர் அப்படின்றது பூமியோட மேல் பகுதி, க்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது. ஸோ அந்த லித்தோஸ்பியர் இப்போ என்ன இருக்குதுன்னா, சில பிளேட்டாக அப்படியே பிரிஞ்சிருக்குது. சில நம்ம 7 காண்டினென்ட்ஸ் படித்தோமா, அந்த பிளேட்ஸாக பிரிஞ்சிருக்கு. அந்த பிளேட்ஸ்க்கு என்ன பேருன்னா லித்தோஸ்பியரிக் பிளேட்ஸ்னு அர்த்தம். பேர் ஈச் பிளேட் ஓஷானிக் ஆர் காண்டினென்டல் மூவ்ஸ் இண்டிபெண்ட்லி ஓவர் தி ஆஸ்தினோஸ்பியர். ஸோ இந்த பிளேட்டுன்னு பிரிஞ்சிருக்குது இல்லையா, பூமியுடைய அந்த மேல் தட்டு வந்து பிரிஞ்சிருக்குது. தனித்தனியாக பீஸாக இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு பீஸு தான் பிளேட்டுன்னு சொல்கிறோம். அது ஓஷானிக் பிளேட்டாக இருந்தாலும் சரி, கடலில் தாங்கியிருக்கக்கூடிய பிளேட்டாக இருந்தாலும் சரி, நிலத்தை தாங்கியிருக்கக்கூடிய அந்த காண்டினென்டல் பிளேட்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக அந்த எல்லா பிளேட்டுமே தனித்தனியாக அதோடைய விருப்பத்துக்கு அது நகர்ந்துகிட்டே இருக்குது, இண்டிபெண்ட்டாக நகர்ந்துட்டுருக்கு. எங்கே அந்த நகர்வு நடந்துகிட்ருக்குன்னா ஆஸ்தினோஸ்பியர் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. The movements of the Earth's lithospheric plates is termed as tectonic movements. இந்த பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா டெக்டானிக் மூமெண்ட்டுன்னு சொல்கிறோம். The energy required to move these plates is produced by the internal heat of the earth. என்ன வந்து இந்த பிளேட்ஸை மூவ் பண்ண வச்சுட்டுருக்கு, எதனால் இது மூவ் ஆகுது அப்படின்னா பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சூடுடைய தன்மை தான் இந்த பிளேட்ஸை வந்து மூவ் பண்ண வச்சுட்டுருக்கு. These plates move in different directions at different speeds. இந்த ஒவ்வொரு பிளேட்டும் ஒரே டைரக்ஷனில் ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகுதுன்னா இல்லை, வெவ்வேறு டைரக்ஷனில் வெவ்வேறு ஸ்பீடில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. At places, these plates move away from each other, creating wide rifts on the earth's surface. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 பிளேட்டும் என்ன ஆகும், விலகி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். அவே ஃப்ரம் இப்போ சொல்கிறோமா, அப்போ விலகி மூவ் ஆகும். அப்போ 2 பிளேட் விலகி மூவ் ஆகும்போது நடுவில் ஒரு பெரிய ஒரு பள்ளம் உருவாகும். அதுதான் வந்து வைடு ரிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். வைடுனா ரொம்ப பெருசாக, ரிஃப்ட்னா ஆழமான ஒரு பகுதி. ஸோ பூமியுடைய மேலே ஒரு ஆழமான ஒரு பகுதி, 2 மலைகளுக்கு நடுவில், 2 இடத்துக்கு நடுவில் பெரிய ஒரு பள்ளம் ஏற்படுதுன்னா அது எதனாலனா இந்த 2 பிளேட்ஸ் வந்து தன்னை விட்டு தள்ளி நகர்ந்து போகிறதுனால. அட் சம் பிளேசஸ், வேறு சில இடங்களில் தீஸ் பிளேட்ஸ் கம் க்ளோசர் அண்ட் கொலைடு. ஒரு சில இடங்களில் என்ன ஆகும், இந்த 2 பிளேட்டும் ஒன்றா வந்து அப்படியே மூவ் பண்ணி கிட்ட வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டு ஒன்றோட ஒன்று அப்படியே மோதிக்கும். when an oceanic plate collides with the continental plate. இப்போ கடலை தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து காண்டினென்ட் பிளேட்டை வந்து இடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூமியை இந்த மணல் பகுதி லேண்ட் பகுதி இருக்கக்கூடிய பிளேட்டோட வந்து கொலைட் ஆச்சுன்னா, அதாவது இடிச்சிச்சு அப்படின்னா, the denser oceanic plate is forced below the continental plate. இந்த காண்டினென்டல் பிளேட் தான் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது. நிலப்பகுதி இருக்கக்கூடிய பிளேட்டு ரொம்ப திக்காக இருக்கக்கூடியது, கடல் பகுதி இருக்கக்கூடிய அந்த பிளேட் வந்து ரொம்ப கொஞ்சம் மெலிசாக இருக்கக்கூடியது. அப்போது இந்த டென்சராக இருக்கக்கூடிய இந்த ஓஷானிக் பிளேட் வந்து திக்காக இருக்குது, காண்டினென்டல் பிளேட் வந்து இதுவாக இருக்கு இல்லையா. அப்போ அது என்ன ஆகும், இந்த ஓஷானிக் பிளேட் வந்து கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். அந்த காண்டினென்டல் பிளேட்டுக்கு கீழே இது வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தி ப்ரெஷர் ஃப்ரம் அபவ், the rocks heat up and melt. ஸோ அந்த ஓஷன் பிளேட் வந்து காண்டினென்டல் பிளேட்டுக்கு கீழே நகர ஆரம்பிச்சிது. ஏன்னா அது திக்காக இருக்கும். நம்ம காண்டினென்டல் பிளேட்டை விட ஓஷன் பிளேட் வந்து திக்காக இருக்கிறதுனால அடியில் மூவ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ அப்படி அடியில் போய் மூவ் ஆகி ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ராக்ஸ் வந்து சூடேற ஆரம்பிச்சிடுது, சூடாயிட்டு மெல்ட் ஆக ஆரம்பிச்சிது, உருக ஆரம்பிச்சிடுது. இந்த மோல்டன் ராக்ஸ் ரைஸ் அகெயின் ஃபார்மிங் வெல்கனிக் மவுண்டெயின்ஸ். இந்த கரைஞ்சிருக்கக்கூடிய மெல்ட்டாக இருக்கக்கூடிய ராக் என்ன ஆகுது, பாறாங்கற்கள் என்ன ஆகுது, மேல் நோக்கி வந்து வால்கனிக் மவுண்டெயினாக உருவாக ஆரம்பிச்சிடுது அலாங் தி காண்டினென்டல் எட்ஜ். அந்த பூமியுடைய பிளேட் இருக்கு இல்லையா, அந்த மேல் தட்டில் இருந்து அது வேல்கனோ உள்ளேருந்து வந்து, வேல்கனோன்றது எரிமலை. ஸோ எரிமலை வந்து அப்படியே மேலே வந்து ஒரு பெரிய மவுண்டெயினாக உருவாயிடுது. ஆல்டர்னேட்டிவ்லி அ ட்ரென்ச் மே பி ஃபார்ம்டு பிட்வீன் 2 பிளேட்ஸ். ஒன்று அந்த மாதிரி வேல்கனிக் பிளேட் மவுண்டெயின் வந்து உருவாகும். அப்படி இல்லைன்னா ட்ரென்ச் அப்படிங்கிறது உருவாயிடுது 2 பிளேட்டுக்கு நடுவில். இன் சம் கேசஸ் when 2 continental plates converge. இப்போது சில இடங்களில் 2 காண்டினென்டல் பிளேட்ஸ் ஒன்றாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே காண்டினென்டல்ன்றது நம்ம நிலப்பகுதி, ஓஷானிக்ன்றது கடல் இருக்கக்கூடிய பகுதி, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். 2 காண்டினென்டல் பிளேட் இப்போ ஒன்றா கன்வெர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நெய்தர் பிளேட் கேன் பி ஃபோர்ஸ்ட் அண்டர்
தி அதர். எந்த ரெண்டு காண்டினென்ட், இப்போ ஓஷன் பிளேட்டும் காண்டினென்ட் பிளேட்டும் ஒன்றா வந்து சேரும்போது ஓஷன் பிளேட் கீழே போயிடுச்சு, காண்டினென்டல் பிளேட்டு மேலே வந்துருச்சு. ஓகே, இப்போ ஓஷன் பிளேட்டுக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த வால்கனோ பாறங்கள் உருகி இந்த காண்டினென்டல் பிளேட்டுக்கு மேலேருந்து வெளியே வந்து மவுண்டைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேளை ரெண்டும் காண்டினென்டல் பிளேட் ஒன்றா மெர்ஜ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா, எதுவுமே ஒன்று கீழே ஒன்று போகாது. இன்ஸ்டெட் ஃபால்ஸ் மே பி கிரியேட்டட். அதுக்கு பதிலாக என்ன ஆகும், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இடிச்சுக்கிட்டே வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மடிப்பு ஏற்படுற மாதிரி அப்படியே மடித்த மாதிரி அப்படியே உருவாகும். கிரேட் மவுண்டன் ரேஞ்சஸ் லைக் ஹிமாலயன்ஸ் ஹவ் பீன் ஃபார்ம்ட் இன் திஸ் வே. நம்ம இமயமலை வந்து இந்த மாதிரி உருவானதா, ரெண்டு பிளேட் ஒன்றா போய் இடித்து அது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே கொலாஜ் ஆகி அப்படியே ஃபோல்டாக மடித்து விட்ட மாதிரி உருவானதான் நம்ம ஹிமாலயாஸ். த மவுண்டன் ஆஃப் தீஸ் பிளேட்ஸ் காசஸ் சேஞ்சஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ், இந்த மாதிரியான பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகிறதுனால, நகர்றதுனால நம்ம பூமி மேலே நிறைய மாற்றங்கள் வந்து செய்யுது சர்ஃபேஸ் மேலே. த எர்த் மூமெண்ட்ஸ் ஆர் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ஃபோர்ஸஸ் விச் காஸ் தம். இந்த பூமி மேலே ஏற்படக்கூடிய இந்த மூமெண்ட்ஸை வந்து இதனால் என்ன உருவாகுது அப்படிங்கிறத வச்சு பிரிச்சிருக்காங்க. The forces which act in the interior of the earth are called the endogenic force. பூமிக்கு அடியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் உருவாக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா endogenic forces அப்படின்றாங்க. And the forces that work on the surface of the earth are called exogenic forces. பூமிக்கு மேல் பரப்பில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸஸை exogenic forces சொல்கிறோம். Endogenic forces sometimes produce sudden movements and at the other times produce slow movements. Endogenicன்றது உள்ளுக்குள்ளே பூமிக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் இல்லையா, அது சடனாகவும் உருவாகும், அதே சமயத்தில் சில சமயத்தில் ஸ்லோவாகவும் இருக்கும். சடன் மூமெண்ட்ஸ் லைக் earthquake and volcanoes cause mass destruction over the surface of the earth. பூமிக்கு அடியில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை எண்டோஜெனிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி பூமிக்கு அடியில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸை என்ன சொல்கிறோன்னா, ஃபோர்ஸால் வந்து earthquake உருவாகுது, வால்கனோஸ் உருவாகுது. இந்த வால்கனோ earthquakeலாம் உருவாகிறதுனால பூமியுடைய மேல் பரப்பில் ஒரு பெரிய சேதாரத்தை வந்து இது உண்டாக்குது. இப்போது அதிலேருந்து ஒரு மூமெண்ட்டால் உருவாகின earthquake பற்றி இதில் பார்க்கலாம். A sudden movement of the portion of the earth's crust which produces a shaking or trembling is known as earthquake. திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு மூமெண்ட், அதனால் பூமியுடைய crust, அதாவது மேல் பரப்பில் திடீர்னு ஒரு ஷேக் ஆகிறதோ இல்லை அசைகிறதோ இல்லை வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கிறதோ அதுதான் வந்து நம்ம earthquake அப்படின்னு சொல்கிறோம். earthquake may occur widespread damage to life and property. earthquake உருவாகிறதுனால உயிர்களுக்கும் நம்ம பொருட்களுக்கும் வந்து ஒரு நிறைய டேமேஜ் வந்து ஏற்படுத்துது. The point where these vibrations originate is called focus of the earthquake. எந்த இடத்துல இந்த வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ பூமிக்கு அடியில், அதுதான் நம்ம அந்த எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ பூமிக்கு உள்ளே ஸ்டார்ட் ஆன இடத்த வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். The point on the earth surface directly above the focus is called as epicenter. பூமிக்கு மேலே, பூமிக்கு உள்ளே ஸ்டார்ட் ஆகிற இடம் ஃபோக்கஸ், அதுக்கு நேராக அப்படியே மேலே வந்து வரோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம எபிசென்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த earthquake உடைய எபிசென்டர் சொல்கிறோம். From the focus the earthquake vibrates travel in different directions in the forms of சீஸ்மிக் வேவ்ஸ். உள்ளுக்குள்ளே பூமிக்குள்ளே உருவான அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ்ன்னு சொல்கிறோமா, அந்த ஃபோக்கஸ்லேருந்து வைப்ரேஷன்ஸ் என்ன ஆகும், பல டைரெக்ஷனில் அப்படியே மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீஸ்மிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். The earthquake waves are recorded by an instrument called as seismograph. இந்த earthquake வரக்கூடிய இந்த வேவ்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய பேர் வந்து seismograph அப்படின்றோம். The magnitude of the earthquake is measured by the Richter scale. எந்த அளவுக்கு இந்த earthquake வந்து இருக்குது, எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரிக்டர் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. The numbers on the scale ranges from 0 to 9. இந்த ரிக்டர் ஸ்கேலில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். Causes of earthquake. இந்த earthquake எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னா, the chief cause of earthquake is the sudden slipping of the portion of the earth's crust. இந்த மெயினாக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதாவது ஒரு பூமியுடைய மேல் பரப்பில் திடீர்னு ஏதாவது ஒன்று சறுக்கி விழுந்துருது அப்படின்னா அந்த இடத்துல earthquake வந்து ஏற்படும். அலாங் ஃப்ராக்சர்ஸ் ஆர் ஃப்ளால்ஸ், எங்காவது ஒரு இடத்துல ஃப்ராக்சர் விட்டுருக்கோம், மலைகளுக்கு நடுவில் ஃப்ராக்சரோ இல்லை பூமிக்கு நடுவில் ஏதாவது ஃப்ராக்சர்ஸ் விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடங்களில் இது வந்து ஏற்படும். த மூமெண்ட் ஆஃப் தி மோல்டன் ராக்ஸ் அண்டர்நெட் தி சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் ஸ்ட்ரெயின்ஸ் விச் பிரேக் த ராக்ஸ் அப்பார்ட். பூமிக்கு அடியில் இந்த உருகி போயிருக்கக்கூடிய ராக்ஸ் இருக்கும் இல்லையா, பூமிக்கு அடியில் அதில் ஏதாவது ஒரு பிரேக் ஏற்பட்டு அது விலகி போகிறது, அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் ஏற்படும் போது இந்த earthquake வந்து உருவாகுது. த சடன் ஷிஃப்டிங் ஆஃப் லேண்ட் மாஸ் காசஸ்
heavels in the crust of the earth sending vibrations or waves into the சரௌண்டிங் போர்ஷன் ஆஃப் தி எர்த். திடீர்னு ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய பாறாங்கல் அதை உடைக்கிறோம், செய்கிறோம், பண்ணுறோம், இல்லை அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் திடீர்னு ஏற்படுது அப்படின்னா அந்த மாதிரியான சூழலில் கூட இந்த எர்த் உடைய அந்த போர்ஷன் வந்து வைப்ரேஷன்ஸ் உண்டாக்குது. சம்டைம்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த் இட் செல்ஃப் கிராக். சில சமயத்தில் அந்த பூமியுடைய அந்த மேல் பரப்பு தானாகவே வந்து என்ன ஆக ஆரம்பிக்குது, கிராக் விழ ஆரம்பிச்சிடுது. அனதர் காஸ் ஆஃப் எர்த் குவாக் இஸ் வால்கனிக் ஆக்டிவிட்டி. இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்கனோ உருவாகிறதுனால, எரிமலைகள் உருவாகிறதுனால இந்த எர்த் குவாக் வந்து நடக்குது. தி வயலண்ட் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் ஆஃபன் காசஸ் தி எர்த் இன் இட்ஸ் விசினிட்டி டு குவாக். இந்த வைலண்ட்டாக வரக்கூடிய இந்த எரப்ஷன்ஸ், பயங்கர ஃபோர்ஸோடு வெளியே வரக்கூடிய இந்த வால்கனிக் எரப்ஷன்ஸ் வெளியே வர்றதுனால இந்த பூமியில் வந்து ஒரு ஷேக் வந்து உருவாக்குது. எர்த் குவாக்ஸ் ஆர் ஆஃபன் காமன் இன் மோஸ்ட் வால்கனிக் ஏரியாஸ். வால்கனோ எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் இந்த எர்த் குவாக், பூமியுடைய அதிர்வுன்றது அப்பப்போ ஜென்ரலாக காமனாக வரக்கூடிய ஒரு இடங்களாக இருக்குது. எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த் குவாக். எர்த் குவாக்கால் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, எர்த் குவாக் may cause changes in the earth surface. earthquake உருவாகிறதுனால பூமியுடைய மேல் பரப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுது. vibrations often set landslides in mountainous regions. மவுண்டெயின்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில், பாறைகள் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்லைடு ஏற்படும். அந்த லேண்ட் வந்து அப்படியே சரிஞ்சு விழுந்துரும் இல்லையா, அது வந்து ஏற்படும். a greater danger is in an earthquake is the falling of buildings. அதை விட ரொம்ப மோசமான ஒரு டேஞ்சர் என்ன அப்படின்னா, பில்டிங்ஸ் எல்லாம் அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸ் which collapsed were made of mud and bricks and proved to be death traps. மண்ணாலையும் செங்கற்கல்லையாலையும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸ் விழும்போது அது நிறையவே வந்து உயிரினங்களை வந்து எடுத்துடுது. டெட் ட்ராப்ஸ்ன்னு சொல்லணும்ல, ஸோ நிறைய உயிர்கள் வந்து அதனால் போயிடுது. ஃபயர் இஸ் another great danger. இதனால் இந்த earthquake-ஆல அடுத்த டேஞ்சர் இன்னொன்று என்னென்னா, தீ பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம் இஸ் disturbed by such movements. இந்த மாதிரி earthquakeல அடிக்கடி ஆயிட்டு இருக்கிறதுனால பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரோட்டத்துடைய பாதைகளும் வந்து மாற ஆரம்பிக்குது. An earthquake which originates below or near the sea causes great disturbance in the water. அதே மாதிரி இப்போ earthquake வந்து தண்ணி கிட்டையோ இல்லை தண்ணிக்குள்ளேயோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். The floods and waves causes great loss of life, sometimes more than the earthquake itself. ஸோ இதனால் உருவாகக்கூடிய அந்த ஃப்ளட்டு, நிறைய தண்ணி அடிச்சுட்டு போகிறது, இல்லை பெரிய பெரிய வேவ்ஸ் வர்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய உயிரினங்களுக்கு வந்து ஆபத்து உண்டாக்குது. இந்த earthquake விட இந்த தண்ணிக்கு உள்ளே ஏற்படக்கூடிய earthquake-ஆல் பெரிய பெரிய அலைகள் வரும். அந்த அலைகளால் நிறைய உயிரினங்கள் வந்து போகும். சுனாமி, ஜாப்பனீஸ் டேர்ம். சுனாமி அப்படின்றது ஒரு ஜப்பானிய மொழியிலேருந்து வந்தக்கூடிய ஒரு வார்த்தை. இஸ் த நேம் கிவன் டு தி ஹியூஜ் வேவ்ஸ். பெரிய அலை அப்படின்றது தான் சுனாமியுடைய அர்த்தம். காஸ்ட் இன் த சீ பை அன் earthquake. இந்த சுனாமிஸ் எல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா, தண்ணிக்கு அடியில், சீக்கு அடியில் ஏற்படக்கூடிய earthquake-ஆல தான் இந்த பெரிய பெரிய அலைகள் வந்து உருவாகுது. சுனாமிஸ் ஆர் குவைட் காமன் அலாங் தி கோஸ்ட் ஆஃப் ஜப்பான். இது சுனாமிஸ் எங்கே நிறைய வருது அப்படின்னா, ஜப்பானுடைய கரை ஓரங்களில் அதிகமாக வருது. அண்ட் அதர் ரீஜன்ஸ் வந்து பசிபிக் ஓஷனில் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் வந்து இந்த சுனாமிஸ் வந்து அடிக்கடி ஏற்படுது. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் earthquakes எங்கெல்லாம் படர்ந்துருக்கு அப்படின்னா, the world's distribution of earthquake coincide very closely with that of the volcanoes. பெரும்பாலான earthquake ஏற்படக்கூடிய அந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எரிமலைகள் எங்கெல்லாம் உருவாகுதோ அந்த இடத்த சுற்றி தான் இந்த earthquakes வந்து அதிகமாக ஆகிட்டுருக்கு. regions of greater seismicity are பசிபிக் ஏரியா. அதிகமாக எங்கே இந்த சீஸ்மிக் வேவ்ஸ் உண்டாகுது, இந்த earthquakes உண்டாகுதுன்னு பார்த்திங்கன்னா பசிபிக் ஏரியாஸில் நிறைய வந்து உருவாகுது. வித் தி எபிசென்டர்ஸ் அண்ட் தி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் அக்கரன்சஸ் அலாங் தி பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். பசிபிக்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அடிக்கடி வால்கனோஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்கிறதுனால ஒரு ரிங் மாதிரி அந்த ஒரு ஃபார்மேஷன் தெரியும். அதனால தான் அது வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயரை சுற்றி இந்த earthquake வந்து அதிகமாக நடக்குது. இட் இஸ் செட் தட் about 68% of earthquake occurs in this belt. இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ஸை சுற்றி தான் 68% ஆஃப் earthquakes வந்து நடந்துட்டுருக்கு. another 31%, அப்போ மீதி 31% எங்கே நடக்குது earthquake அப்படின்னா, டேக்ஸ் பிளேஸ் இன் தி மெடிட்டரேனியன் ஹிமாலயன் பெல்ட். மெடிட்டரேனியனுக்கும் ஹிமாலயஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நடக்குது. இந்த மெடிட்டரேனியன் ஹிமாலயன் பெல்ட்ஸில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஏஷியா மைனர் இருக்குது, ஹிமாலயாஸ், நார்த் வெஸ்ட் சைனாவுடைய அந்த பகுதிகள், இந்த இடங்கள்லாம் earthquakes வந்து அதிகமாக நடக்குது. 31% வந்து இந்த இடத்துல நடக்குது. இந்த ரிமைனிங் பர்சன்டேஜ் ஆஃப் earthquake இப்போது 68% ஆகிடுச்சு, அடுத்து 31% ஆகிடுச்சு. இன்னும் இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியான இந்த பர்சன்டேஜ் எங்கே நடக்குது அப்படின்னா,
நார்தன் ஆஃப்ரிக்கா அண்ட் ரிஃப்ட் வேலி ஏரியாஸ் ஆஃப் தி ரெட் சி அண்ட் டெட் சீயும் சுற்றி இருக்கக்கூடிய ரிஃப்ட் வேலிஸில் நடக்குது. நார்தன் ஆஃப்ரிக்காவில் இந்த எர்த்குவேக்ஸ் வந்து நடக்குது. இனி இந்தியா. இப்போ இந்தியாவில் எங்கே நடக்குது அப்படின்னா ஹிமாலயன் ரீஜன் வந்து கங்கா பிரம்மபுத்திரா வேலி, ஹிமாலய மலைகள்லையும் கங்கா பிரம்மபுத்திராவுடைய பள்ளத்தாக்குகளையும் இந்த எர்த்குவேக்ஸ் வந்து அதிகமாக நடக்குது. நம்பர் ஆஃப் எர்த்குவேக்ஸ் ஹவ் பீன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ரீஜன். இந்த பகுதிகளில் தான் வந்து நிறைய எர்த்குவேக்ஸ் வந்து உணர்ந்திருக்கும். caused an extensive damage. Example, the earthquake of உத்தர்காஷி அப்படிங்கிற இடத்துல 1991ல் earthquake ஏற்பட்டிருக்கு. அண்ட் சமோலி 1999ல் சமோலி அப்படிங்கிற இடத்துல earthquake ஆயிருக்கு. இந்த இடங்களில் அதிகமான சேதாரத்தை வந்து இது ஏற்படுத்திடுச்சு. The Deccan Plateau, which was supposed to be comparatively free from the dangers of earthquake, has experienced 2 severe earthquakes in the past. So Deccan Plateauல பெரும்பாலும் வந்து earthquakes நடக்காது. ஆனால் இந்த இடத்துலையும் கூட 2 சிவியரான earthquakes வந்து கடந்த காலத்தில் பார்த்துருக்கு. The Konya earthquake in 1967ல் கொன்யா அப்படிங்கிற earthquakeம் 1993ல் லேட்டர் அப்படிங்கிற earthquakeம் இந்த Deccan Plateau பகுதிகளில் உருவாயிருக்கு. வால்கனோஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching my video. Take care.